Hi friends, வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி. இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்புல முகப்புரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுதான் வந்து முகப்புரை. ஓகேங்களா? ஸோ பிரியாம்பிள் பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இதெல்லாம் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய லெசன் மற்றும் கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் போற லெசன்ஸ் வரும். கூடிய சீக்கிரத்தில் அன் அகாடமியில டிஎன்பிசி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வர போறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி படிச்சுனா ஸோ தினமும் எல்லா எஜுகேட்டோடைய கிளாஸஸ் வந்து நீங்க லைவ் செஷன் வியூ பண்ணலாம், பிடிஎஃப் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ்ல நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட் போய் நீங்க படிச்சுனா எப்படி அந்த கிளாஸ் நடக்குமோ அது மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும்னா இந்த ரெஃபரல் கோடை நீங்க யூஸ் பண்ணினா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். கோமல வெள்ளி. ஸோ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி, அதாவது அன் அகாடமி யூபிஎஸ்சிலையும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஆஃபர் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ரெஃபரல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள்லாம் என்ன. ஸோ தமிழில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முகப்புரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முகப்புரை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு புக்கை வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு புக் நம்ம வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கு ஏதோ ஒரு புக் வச்சிருக்கோம். அந்த புக்கு எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்லே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் முழுவதும், இந்த இந்திய அரசியலமைப்பு முழுவதுமே வந்து இந்த பிரியாம்பிள்ல நமக்கு வந்து ஒரு ஓவர்வியூவா சொல்ற மாதிரி நம்ம இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமா இதுல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு புக்ல வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பிரியாம்பிள் பொறுத்தவரை இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பிரியாம்பிள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரியாம்பிள் முகப்புரை. ஸோ அது மாதிரி பிரியாம்பிள வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ பால்கவெளி அப்படின்ற ஒரு ஃபேமஸான லாயர். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்போர்ட்டும் கூட. இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து நல்ல எக்ஸ்போர்ட் ஆன இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முகப்புரையை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்புடைய ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஐடி கார்டுலாம் போட்டு அனுப்புறோம் இல்லையா? ஸோ அந்த ஐடென்டி கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்சனுடைய இன்ஃபர்மேஷன் அதில் வந்து இருக்கும். இன்கேஸ் குழந்தையுடைய ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு, இல்லை குழந்தைய மிஸ் ஆச்சுன்னு போது ஸோ அந்த ஐடி கார்டை வச்சு ஸோ ஓகே இந்த பொண்ணு வந்து இந்த பையனும் அந்த பொண்ணு வந்து இவங்க அட்ரஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அது மாதிரி இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து கொடுத்த மாதிரி இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன சொல்லுங்க, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுலாம், ட்ரிக்ஸ்க்காக தான் சொல்றேன். இப்போ பால்வாடிக்கு ஒரு குழந்தைய நான் அனுப்புறேன் வச்சுக்கோங்க, என்னோட குழந்தைய நான் பால்வாடிக்கு அனுப்புறேன் அப்படின்போது அப்போ என்ன ஆகுது, ஸோ ஐடென்டி கார்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க, அதுமாரி வந்து அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க. அப்போ பால் கவலை வந்து பால்வாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டி கார்டு. அடுத்தா பாருங்க, the preamble to Indian Constitution is based on objective resolution. ஸோ பிரியாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி வந்து என்னது இந்த முகப்புரை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ அடாப்ட் பண்ணாங்க, ஆக்சுவலி எப்போ வந்து இவர் பாஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு எப்போ பாஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 22, 1947. Jan 22, 1947 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணாரு, பாஸ் பண்ணாரு. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிரியாம்பிள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு இல்லையா? எப்பயுமே நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை முன்மொழி ஆக்சுவலி என்னது ஒரு முன்னாடி இருக்கிற மாதிரி அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு முகவரியை கொண்டே தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு முகவரி அப்படின்ற மாதிரி, சாரி முகவரின்ற முகப்புரை சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் வந்து இது இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஆன் த ஹோல் வந்து இந்த எல்லா கான்ஸ்டியூஷன்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக நமக்கு கொடுக்குற மாதிரி பிரியாம்பிள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத இது மெயின் பண்ணுறாங்க. ஸோ பிரியாம்பிள் வந்து அமெண்ட் பண்ணாங்க, சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பண்ணாங்க. 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1976ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 3 புது வார்த்தையை வந்து இன்சர்ட் பண்ணாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் தென் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா SSI வச்சுக்கோங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து பிரியாம்பிள்ல இன்சர்ட் பண்ணாங்க 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976.
ப்ரியாம்பிளுடைய இன்கிரிடியன்ட். ஸோ ஆக்சுவலி ப்ரியாம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மோப்புரைன்னு சொல்லுவோம். ஸோ ஆன் த ஹோல் எல்லாத்தையும் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன்ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக. ஓகே, வந்து அரசியலமைப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன சொல்லுங்க, அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ப்ரியாம்பிள் ஸ்டேட்ஸ் அட் கான்ஸ்டியூஷன் டெரைவ்ஸ். கான்ஸ்டியூஷன் யாருக்காக? இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், நம்ம எப்படி இருக்கணும்? ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும்? சாவரன். ஓகேங்களா? இறையாண்மை வாய்ந்த நாடாக இருக்கணும், சோஷியலிஸ்டாக இருக்கணும், செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பாலிட்டியாக நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தன்மைகளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த ப்ரியாம்பிள் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்ன? கான்ஸ்டியூஷனுடைய ஆப்ஜெக்டிவ்னா எய்ம். அதோடைய இது கான்ஸ்டியூஷன்றது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? இட் ஸ்பெசிஃபைஸ் ஜஸ்டிஸ், நீதி வேணும், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி. ஸோ எல்லா மக்களுக்குமே வந்து ஈக்குவலிட்டி இருக்கணும், நல்ல சகோதரத்துவமாக இருக்கணும், ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும், ஜஸ்டிஸ் படி எல்லாருமே இருக்கணும் அப்படின்றத இதை சொல்றாங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எப்போ கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. இது எதுக்காக நவம்பர் 26, 1949 அப்போ ஸோ அந்த சமயத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டியூஷன் வந்து கிளியர் பண்ணாங்க, ஃபுல்லாக முடிச்சாங்க. அதனால நவம்பர் 26, 1949 இப்போ நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டேவா வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ சாவரன் அப்படின்னா என்ன? இறையாண்மை வாய்ந்த நாடு அப்படின்றாங்க. The word sovereign implies India is neither a dependency nor a domain of any other nation but an independent state. ஸோ நாங்கள் வந்து என்னது எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் அடிமை கிடையாது, நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்றத இதை உணர்த்தது. ஸோ முழுவதும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து உட்படாத நாடாக வந்து இருக்கு, தன்னிச்சையாக செயல்படும் சொல்லுவாங்க, அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். அடுத்தா பாருங்க சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் அப்படின்போது ஸோ எல்லா அந்த சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சோஷியலிஸ்ட் வந்து சொல்றாங்க. சம தர்மம் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்போ இன்சர்ட் பண்ணாங்க பார்த்துருக்கோம், 42nd Amendment Act 1976 வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹேட் இஸ் சோஷியலிஸ்ட் கண்டென்ட் இன் ஃபார்ம் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சோஷியலிஸ்ட்ன்றத முகப்புரையில வந்து 42வது Amendment Act படி தான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி என்ன அடாப்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. எந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவடி செஷன் 1955 ஆவடி செஷன்ல வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து இதை அடாப்ட் பண்ணிருக்காங்க. இந்த சொசைட்டில வந்து எல்லாருமே வந்து சமமா ட்ரீட் பண்ணணும், சம தர்மம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது இதோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ சட்டத்தின்படி அனைவரும் சமம் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான அந்த சம தர்மம் இருக்கணும் அப்படின்றாங்க சோஷியலிஸ்ட். So Indian brand of socialism is democratic socialism and not a communist socialism. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் நம்ம ஃபாலோ பண்ணல, ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணோம் டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் எல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வால்வ்ஸ் த நேஷனலைசேஷன் ஆஃப் ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாமே நம்ம நாடு வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சரி டிஸ்ட்ரிபியூஷனும் சரி எல்லாருமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ தனி நபர் இப்போ அரசியல் கவர்மெண்ட் அல்லாத நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் அப்பெல்லாம் லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பயங்கர நிறைய சொத்துக்களாக வச்சுப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ல. ஸோ அதையும் வந்து கைப்பற்றி இல்லாத மக்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கவர்மெண்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஒரு நபருக்கே அந்த காலத்துல பார்த்தா ஒரு நபருக்கே பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் 200 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பல மடங்கான ஏக்கர்லாம் வந்து இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஜப்தி பண்ணி என்ன பண்ணாங்க, ஸோ இல்லாத மக்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த நாட்டில் வாழறதுக்கு உரிமை உண்டு அப்படின்றது அர்த்தம். அதுமாதிரி டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஆன் அதர் ஹேண்ட் ஹோல்ட்ஸ் ஃபெய்த் இன் மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமி நம்ம வந்து என்ன பண்றோம், பப்ளிக் செக்டரையும் பிரைவேட் செக்டரையும் ரெண்டுமே வந்து அலோவ் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கானமி. நெக்ஸ்ட் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் என்ன பண்ணுதுன்னா டு எண்ட் பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், டிசீஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டால ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டால நம்ம என்ன அப்படி பண்றோம், என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பஞ்சம் வந்து நீங்குது. அதே மாதிரி வந்து நிறைய டிசீஸ்லாம் வந்து இல்லாமல் போகுது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க அந்த ஜனநாயகத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ அவங்கவுங்க ப்ரைவேட்டும் சரி பப்ளிக்லையும் சரி செக்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுமாரி இதில் வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து என்ன கொடுக்குது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே கொடுத்தாச்சு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜனநாயகத்தால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க மக்களுடைய அந்த பாவர்ட்டி வந்து குறைக்குது அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அது மாதிரி இது என்ன குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வந்து
அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாமே என்ன சொல்றாங்க, எண்ட் பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், டிசீஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. இந்தியன் சோஷியலிசம் இஸ் பிளெண்ட் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து மார்க்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம் ரெண்டு பேருடைய கொள்கையும் சேர்ந்து தான் வந்து இந்தியன் சோஷியலிசம் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் வேகாக தான் இருக்கும், வேற வழியில் பார்த்துக்கோங்க. த நியூ எக்கானமிக் பாலிசி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1991 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதன் மூலமாக லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து பிரைவேட்டைசேஷன் தான் வரல. ஓகேங்களா. அதுமாரி லிபரலைசேஷன் வரல. ஏன்னா தாராளமயமாக்குதல் போது ஸோ வெளிநாட்டில் இருக்கிற இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டிலே வந்து நிறைய பேர் பிரைவேட் செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஸோ நம்மளுடைய எக்கானமி வந்து க்ரோத் ஆச்சு. அதுதான் வந்து நியூ எக்கானமிக் பாலிசியில் கொண்டு வந்தாங்க. அடுத்த பாருங்க, செக்யூலர் அப்படின்றது மதசார்பின்மை. செக்யூலர்ன்ற வார்த்தை வந்து எப்போ இன்சர்ட் பண்ணாங்கன்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நாடு வந்து இப்போ ஹிந்துவிசம் அதிகமாக இருக்கா, இது ஹிந்து நாடு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. இது வந்து நம்ம எந்த ஒரு கேஸ்ட்டுமே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம். அதுமாரி நம்ம வந்து நான் இருக்கேன்னா நான் வந்து ஹிந்துவாகவும் இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். ஸோ யாரும் வந்து நீ இதாக இருக்கக்கூடாது அதாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் வந்து சொல்லப்படல. யாருக்கு என்னென்ன மதம் வந்து சம்மதமோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாங்க. இதை வந்து எங்கே உணர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25 to 28 ஷரத்து 25 28 வரைக்கும் வந்து சொல்லுது. You have a fundamental rights to follow any freedom, any religion. ஓகேங்களா. ஸோ அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. இப்போ செக்யூலர் இருந்து மதசார்பின்மை. ஓகேங்களா. ஸோ டெமோக்ராட்டிக் பாருங்க, மக்களாட்சி, மார்க்சிசம் காந்தி அப்படின்னு ஏற்கனவே பார்த்தியா. ஸோ மார்க்சிசம் காந்தியும் காந்தியசம் சேர்ந்தா வந்து இந்த டெமோக்ராட்டிக் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெமோக்ராட்டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜனநாயகம். இதில் வந்து டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸிலாம் வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸியில் மக்கள் வந்து நினைச்சாங்கன்னா ஸோ உடனே கூட அந்த நாட்டுடைய முக்கிய தலைவர்கள் வந்து நீக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைரக்டான அந்த ஜனநாயகம் இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது டைரக்ட் டெமோக்ரஸியில்: ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளிபிசைட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்கில் இல்லை, நான் எக்ஸசைஸ் எடுத்து போட்டேன். இது இன்டைரக்ட் டெமோக்ரஸினா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுறோமா, அப்போ ஓட்டு போடுறது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அதாவது நம்மள வழி நடத்துகிற மாதிரி, அதாவது இந்த தொகுதிக்கு வந்து இவங்க தான் வந்து எம்எல்ஏ, இவர் தான் வந்து எம்பி அப்படின்றத அவங்க தான் வந்து இந்த தொகுதிக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்றது. ஸோ அப்போ யார் நமக்கு நன்மை செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி அதுமாதிரி தான் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், இன்டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்டட் பை த பீப்புள் எக்ஸைஸ் த சுப்ரீம் பவர் அண்ட் தஸ் கேரி ஆன் த கவர்மெண்ட் அண்ட் மேக் த லாஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு நம்ம சூஸ் பண்ணுறதுல டேரெக்டாக நம்ம வித்தவுட் எனி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போது அது வந்து டேரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு எம்எல்ஏ நம்ம சூஸ் பண்ணும்போது ஸோ அந்த எம்எல்ஏக்கெலாம் வந்து மெஜாரிட்டி இருந்தால் தான் அந்த கூட்டணி வந்து சீஃப் மினிஸ்டராவோ ஸோ அதுக்கப்புறமேட்டு இல்லை பிரைம் மினிஸ்டராவோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ எம்பியாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தா பாருங்க, திஸ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இந்த ஜனநாயகத்தை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 kinds இருக்கு, பார்லிமெண்ட்ரி அண்ட் தென் பிரசிடென்ஷியல். பார்லிமெண்ட்ரி அண்ட் தென் பிரசிடென்ஷியல் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கு. ஓகே. பார்லிமெண்ட்ரி அண்ட் அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பார்லிமெண்ட்ரி வந்து என்ன பண்ணும், சட்டங்கள் வந்து பிறப்பிக்கும். அந்த பிரசிடென்ட் சொல்கிறது, பிரசிடென்ட் தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அப்போ அவர் சொல்கிறதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்கணும். ஓகேங்களா. அம்பேத்கர் வந்து கடைசியாக அவருடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்பீச் எப்போ முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா November 25, 1949 வந்து அவருடைய கன்க்ளூடிங் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்பீச் வந்து இதில் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1997 கான்ஸ்டியூஷன் இன்வேஷன் டு எஸ்டாப்ளிஷ் egalitarian social order rendering to every citizen. இல்லை என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 1997 ஸோ கான்ஸ்டியூஷன்றது இந்த அரசியலமைப்புன்றது எல்லா மக்களுக்குமே வந்து உட்பட்டது. எவ்ரி சிட்டிசன் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சமூகமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், இல்லை நீதித்துறையிலாக இருக்கட்டும், எல்லாத்துமே வந்து மக்கள் வந்து சரிசமமாக தான் இருக்கணும். ஸோ டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வந்து நம்மளுடைய இந்தியாவில் கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். அதனால்